ஒரு கிராமத்தில் பழைய சிவன் கோவில் ஒன்று இருந்தது. அங்கே தினமும் அதிகாலையில் ஒரு பக்தர் வந்து சிவலிங்கத்திற்கு மலர்கள் அர்ப்பணிப்பார். அவர் எப்போதும் புதிதாக பூத்த நறுமணமிக்க மலர்களையே தருவார். ஆனால் சில நாட்களாக அந்த மலர்கள் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. அவர் எத்தனை நாட்கள் மலர்களை சேகரித்து அர்ப்பணித்தாலும் அடுத்த நாள் அதிகாலை வந்தபோது அது மாயமாகிவிடும். கோபத்துடன் அவர் இது யாருடைய வேலையாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடிவு செய்தார். அடுத்த நாள் இரவு கோவிலின் உள்ளே மறைந்து காத்திருந்தார். நள்ளிரவு ஆகியதும் கதவின் சிணுங்கும் சத்தத்துடன் கோவிலுக்குள் யாரோ நுழைந்தார். நிலவொளியில் தெளிவாக பார்த்தார் ஒரு இளம் பையன். அவன் எதற்காக வந்தான் என நினைத்தார். பையன் மெதுவாக சிவலிங்கத்தின் முன் சென்றான். அங்கே வைத்திருந்த மலர்களை எடுத்துக்கொண்டான். பக்தர் உடனே கோபமாக, "ஏய் மலர் திருடனே!" என்று கத்தினார். ஆனால் பையன் திரும்பி பார்த்ததும் பக்தர் வாயடைத்து போனார். அந்த பையன் சிவபெருமானின் ஆபரணங்களுடன் ஜடையில் நிலவுடன் கண்ணில் கருணை பொங்க, "நான் எடுத்தது உன் மலர் அல்ல, உன் அன்புதான்" என்று புன்னகைத்தான். பக்தர் உடனே உணர்ச்சி பொங்க தரையில் விழுந்து வணங்கினார். மீண்டும் தலை தூக்கி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. மலர்கள் மட்டும் சிவலிங்கத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இறைவன் சில நேரங்களில் நம் பக்தியை சோதிப்பார். நம் மனத்தின் தூய்மையை தான் அவர் எடுத்துக்கொள்வார், நாம் கொடுக்கும் பொருளை அல்ல. என் அப்பன் சிவபெருமான் என்னுள்ளே எப்பொழுதும் இருப்பார் என்பவர்கள் ஓம் நம சிவாய என. மாயனே மறிகடல் விடம் உண்டவானவா, மணிகண்டத்து எம் அமுதே, நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன், நம சிவாய என்று உன் அடிபணியா, பேயனாகிலும் பெருநெறி காட்டாய், பிறை குலாம் சடை பிஞகனேவோ, சேயனாகி நின்று அலறுவது அழகோ, திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இந்த ஆன்மீகம் அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. அந்த ஆன்மீகம் தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரன் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை என்பதற்கு திருக்குறளே உதாரணம். அப்படி மகத்துவமான இந்த ஆன்மீக பூமியிலே ஆன்மீகம் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டிய மகான்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே எப்படி சித்தர்கள் எல்லாம் 18 சித்தர்கள், எத்தனையெல்லாம் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் இலக்கியங்களும் தோன்றிய இந்த மண்ணில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, அத்தனை நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. இன்னைக்கும் பாருங்களேன், வீட்டில் இருக்க கிறிஸ்தவர்கள் சரியா அவர்கள் வேலை செய்யறாங்க, இஸ்லாமியர்கள் அவர்கள் அவர் சரியா அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா இந்துக்களாகிய நம்ம தான் எல்லாத்துக்கும் உட்படுறோம். நீங்க பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு நெத்தியில விபூதியை பூசி குங்குமம் வச்சு கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை போட்டு பாருங்க, நம்மளாலே கிண்டல் பண்ணுவேன், என்ன பிள்ளை இப்பயே ஜாமியார் ஆக்கிட்டீங்களோ அப்படிம்பேன்.